நாளைக்கு முன்னாடி இந்த பவுல்ல வேப்பங்காவை சும்மா வச்சிருந்தோம், தண்ணி ஊற்றி உள்ள வச்சிருந்தோம். 3ஆவது ஸ்டெப் என்ன பண்ணியிருந்தோம்னா மண்ணுக்குள்ள போட்டு வச்சிருந்தோம். அதான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நானும் அவளோட தான் இருக்கேன், இவனும் அவளோட தான் இருப்பான், நீங்களும் அவளோட தான் இருக்கீங்க, கேமராமேனும் அவளோட தான் இருப்பான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை யார் அன்பாக்சிங் பண்ண போறானா சுதாகரன் அன்பாக்சிங் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேப்பங்காயை நம்ம வந்து சும்மா உள்ள வச்சிருந்தோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணிலாம் இருக்கு. சும்மா வச்சிருந்த வேப்பங்காய்க்குள்ள தண்ணி கிடக்குது. சும்மா வச்சிருக்க வேப்பங்காய்க்குள்ள தண்ணி கிடக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து வெள்ளை கலர்ல கிடக்குது. பாக்டீரியா, பூஞ்சை, காளான் எல்லாமே வெள்ளை கலர்ல இருக்குது. ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுது அந்த வேப்பங்காய். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உள்ளெல்லாம் என்ன ஒன்றும் ஆகலாம் நினைக்க. உள்ள நம்ம சோதனை பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்ட்டு தெரியும். ஆனால் அழுகிட்டு, நல்லா அழுகிட்டு. இங்கே பாருங்க, நல்லா அழுகிட்டு. வேப்பங்காய் அப்போ 30 நாள்லாம் என்னன்னு வேப்பங்காய்னா 30 நாள்னா அப்படி நல்லா சோழி. இப்போ வந்து வேப்பங்காய் வந்து லைட்டாக தான் வாடடிக்கு, ரொம்பலாம் ஒன்றும் வாடடிக்கல. மேலே பாக்டீரியா, பூஞ்சைகள் வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேலை உள்ள இருந்து தண்ணி வந்திருக்கு. ஆனால் அந்த நல்லா அழுகணுன்னா உள்ள இருந்து தண்ணி வந்திருக்கோன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த வேப்பங்காவை வச்சு உனக்கு என்ன தோணுதுன்னு நம்ம சோதனை அஃபீஷியல் மக்கள்கிட்ட சொல்லி பார்ப்போம். அவன் வெறும் காயா வச்சாங்கன்னா இவ்வளோ பழுத்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. எப்படிதான் என்ன 15 நாள்ல இப்படி ஆயிட்டு. வேற 15 நாள்ல ஆகும். நம்ம 30 நாள்லயே நம்ம சோதனை தான் 30 நாள்லயே ஆகும். 15 நாள்ல தான் அழுவி நம்மளுக்கு இதாகும். நல்லா அழுவிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. எல்லாமே அழுவி சுத்தம் சுத்தி எல்லாம் பழுத்த நிறமாதிரி ஆகி பச்சை காயா நம்ம வச்சோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டாங்க. அப்போதான் அந்த வீடியோ எப்படி இருந்துன்னு தெரியும், இதே எப்படி இருந்து தெரியும், மாற்றங்கள் தெரியும், பிஃபோர் எப்படி இருந்து ஆஃப்டர் எப்படி இருந்துட்டு தெரியும். ஜம்முன்னு அப்படி சோழி முடிஞ்சு அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப ஜம்முன்னு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. 2ஆவது ஸ்டெப் அன்பாக்சிங் பண்ண வர யாருன்னா நம்ம சுதாகரன் அன்பாக்சிங் பண்ணிட்டு சுரேஷ் பண்ணாடி தண்ணி ஊற்றி வச்சிருக்கு. இது வந்து வேப்பங்காய் நம்ம உள்ள வச்சு நம்ம தண்ணி ஊற்றி உள்ள வச்சிருந்தோம். 15 நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு தான் பார்க்க போறோம். உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து கழனி மீது கிடையாது. கழனிக்குள்ள காய்கறிகள் எல்லாம் வெட்டி போட்டா எப்படி கிடக்குமோ அதே மீது கிடக்குது. நாத்தடிக்குது. இதுதான் நாத்தடிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியலங்க. காயாவும் இருக்கு கொஞ்சம். ஆனா அதுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து உள்ள தண்ணி ஊத்தல, பழாமதி ஆகி போச்சு. நம்ம இது 2ஆவது ஸ்டெப்ல வந்து தண்ணி ஊற்றிருந்தா ஆனா காயுமே தான் கிடக்குது. என்ன இது இந்த வேப்பங்க இது தண்ணி ஊற்றி உள்ள வச்சிருந்ததுல நல்ல நாத்தடிக்குது. ஆனா வாடோடைய மேல அவ்வளோ ஒரு நாத்தம் இல்லை, நாத்த அடிக்குது. இந்த ரூமை சுத்தி எல்லாமே நாத்த அடிக்க தான் செய்யுது. ஆனா அழுகுன 1-2 தான் அழுகுது. மிச்சம் இதெல்லாம் நல்லா காயுமே தான் கிடைக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம உள்ள வச்சிருந்தது வந்து அழுகிட்டு, தண்ணியை ஊத்தலாம் அழுகிட்டு எப்படின்னு தெரியல. ஆனா 2ஆவது ஸ்டெப்புங்கும் போது நாத்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நாத்தம் இல்லை, 2ஆவது ஸ்டெப்ல வந்து நாத்தம் இருக்குது. தண்ணி வந்து நம்ம வெள்ளை கலர்ல ஊத்துறோம். ஆனா கொஞ்சம் லைட்டா இந்த லைட்டா பச்சை கலரும் வெள்ளை கலரும் அப்படி இதாக இருக்கு. ஏன்னா காரணம் என்ன, நம்ம பச்சை கலர் காய்கறி உள்ள போட்டோம், அந்த காய் கலர் தான் இந்த தண்ணி வந்துருக்கு. 2ஆவது ஸ்டெப்பையும் ஜம்முன்னு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. 3ஆவது ஸ்டெப் வந்து மண்ணுக்குள்ள தான் நம்ம போச்சு வச்சிருக்கோம். அதான் நம்ம பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. 3ஆவது ஸ்டெப் வேப்பங்காய் வந்து நம்ம மண்ணுக்குள்ள வச்சிருக்கோம். அதான் நம்ம அன்பாக்சிங் எப்படி மண்ணுக்குள்ள பார்க்க போறோம். துணியில வேப்பங்காய் கொஞ்சோண்டு அள்ளி வச்சு உள்ள வச்சிருந்தோம். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஈரம் நாத்தம் அடிக்குது. வேப்பங்காய் செடி வேரெல்லாம் போட்டிருக்கு. சும்மா இருக்கு.
வேறெல்லாம் போட்டிருக்குது. இன்னும் நம்ம இது வேப்பம் மரமாக மரம்ன்ற நினைக்கிறேன். மிச்சம்லாம் அப்படியே அழுகிட்டு, மிச்சம் வந்து நிறையா வந்து அழுகிட்டு. வேறு இதில் ஒரு சின்னது, இதில் ஒரு சின்னது, இதில் தான் செடி வந்து தக்காளி கத்தரிக்காய் எல்லாமே போச்சு வச்சிருந்தோம். அதுலலாம் ஒரு செடியுமே வரல. ஆனால் நம்மளுக்கு வேப்பங்காய் வந்திருக்கு. வேறு வந்து வேப்பம் வித்து தான் அப்படியே நிறையா கிடக்குது. வேறு வந்து அவ்வளோ நல்லா அப்படியே கொஞ்சம் அழுவிமையும் கிடக்குது. சரி, இதை அப்படியே நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு அப்படி நாங்கள் ஒரு இடத்துல அப்படியே வச்சு விட்றோம். வளருதா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.